தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் மகளிர் விடியல் பயண திட்டத்தில் இதுவரை 700 கோடி பயண நடைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. மகளிர் விடியல் பயண திட்டத்தின் கீழ் அரசு மாநகர பேருந்துகளில் மகளிர் கட்டணம் இன்றி பயணித்து வருகின்றனர். இந்த திட்டத்துக்கு பெண்களிடம் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் விடியல் பேருந்துகளில் பயணிக்கும் பெண்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக 7671 மகளிர் விடியல் பயண பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஜூலை 2021ஆம் ஆண்டு நாள் ஒன்றுக்கு 34.55 லட்சம் மகளிர் பயணம் செய்த நிலையில் மே 2025இல் 65.17 லட்சமாக அதிகரித்துள்ளது. தினமும் சராசரியாக 65.17 லட்சம் பெண்கள் மகளிர் விடியல் பயண பேருந்துகளில் பயணம் செய்து வருகின்றனர். அதிகபட்சமாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் 139.67 கோடி முறை பெண்கள் பயணம் மேற்கொண்டுள்ளனர். அடுத்தபடியாக கும்பகோணம் போக்குவரத்து கழகத்தில் 128.21 கோடி முறை பெண்கள் பயணம் என மொத்தமாக 700.38 கோடி முறை பேருந்துகளில் பெண்கள் பயணம் மேற்கொண்டுள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. பிரசார் பாரதியின் கீழ் இயங்கி வரும் திருச்சி வானொலியில் பகல் நேரங்களில் தமிழிலும் இரவு நேரங்களில் ஹிந்தியிலும் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுவதற்கு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நடவடிக்கையை மறைமுக இந்தி திணிப்பு என துரை வைகோ விமர்சித்துள்ளார். சென்னை மற்றும் திருச்சி வானொலியில் இரவு நேரங்களில் டெல்லியிலிருந்து இந்தியில் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு செய்யப்படுவது ஏற்புடையது அல்ல என தெரிவித்திருக்கும் துரை வைகோ, இப்படியே தொடர்ந்தால் அனைத்து பண்பலையும் முழு நேரமும் இந்திக்கு மாற்றப்படும் அபாயம் இருப்பதாக எச்சரித்துள்ளார். சென்னையில் தொடங்கியுள்ள மீன்வள திருவிழாவில் விதவிதமான உணவுகளை மக்கள் ருசித்து மகிழ்ந்தனர். சென்னை தீவுத்திடலில் மீன்வளத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மீன்வள திருவிழாவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். காலை 10 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணி வரை நடைபெறும் இந்த திருவிழா நாளை நிறைவடைகிறது. மீன்பிடி மற்றும் கடல் சார்ந்த தொழில்கள் மேற்கொள்ளும் வணிகர்கள், பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திருவிழாவில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் பெற்றோர் மற்றும் குழந்தைகள் கடல் உணவுகளை ருசித்து மகிழ்ந்தனர். சமையல் கலைஞர்கள் உணவு வகைகளின் செய்முறை விளக்கத்தையும் அளித்து வருகின்றனர். வண்ண மீன் கண்காட்சி, மீன் உணவு வகைகள், கடல் உணவு கண்காட்சியும் இதில் இடம்பெற்றுள்ளன. நடிகர் கமல்ஹாசனுக்கு எதிரான அவதூறுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என கன்னட திரைத்துறையினரை தென்னிந்திய நடிகர் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னையில் நடந்த தக் லைஃப் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் கமல்ஹாசன் தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்று கூறியிருந்தார். இந்த பேச்சுக்கு கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதையடுத்து நடிகர் கமல்ஹாசனுக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்ட தென்னிந்திய நடிகர் சங்கம், கமல்ஹாசன் கன்னட மொழிக்கு எதிரானவர் என்பது போன்ற மாய தோற்றத்தை சித்தரித்து அவதூறு பரப்புவதை ஏற்க முடியாது என்று தெரிவித்துள்ளது. கமல்ஹாசனின் பேச்சை ஒரு சிலர் தவறான அர்த்தத்தில் புரிந்து கொண்டு தவறான புரிதலை பரப்புகின்றனர் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்திய மொழிகள் அனைத்திற்கும் உரிய முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்துபவர் கமல்ஹாசன் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மறைந்த நடிகர் ராஜேஷின் உடலுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தினர் சார்பில் நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். சென்னை ராமாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்ட உடலுக்கு சங்கத்தின் தலைவர் நடிகர் நாசர், செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி உள்ளிட்டோர் நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்தினர். முதல்ல எங்கள் சங்கத்தினுடைய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக எங்களுடைய நடிகர் சங்கத்தினுடைய ஒற்றுமையை எல்லாரையும் ஒன்று சேர்த்து வச்சதில் அவருடைய பெரும் பங்கு உண்டு. தமிழ் திரையுலகத்துக்கு நடிகர் சங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லணும். ராஜேஷ் சாரோட மரணம் எதிர்பார்க்காத, அதாவது ஏன் கடவுள் நல்ல மனுஷங்களை இவ்வளோ கூடி சீக்கிரம் எடுத்துகிட்டு போகிறாருன்ற ஒரு மனசில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதேபோல் நடிகர்கள் தலைவாசல் விஜய், பாண்டியராஜன், நிழல்கள் ரவி, இயக்குனர் பி வாசு, இயக்குனர் பாக்கியராஜ், நடிகர் சந்தான பாரதி உள்ளிட்டோரும் மறைந்த நடிகர் ராஜேஷ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். நாளை பிற்பகல் 3 மணி அளவில் கீழ்ப்பாக்கம் கல்லறையில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக நடிகர் ராஜேஷின் மகன் தீபக் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் வாணியக்குடி கடல் பகுதியில் கரை ஒதுங்கிய கண்டெய்னரை மீட்கும் முயற்சியில் 2வது நாளாக இன்று அதிகாரிகள் ஈடுபட உள்ளனர். லைபீரிய நாட்டில் பதிவு செய்யப்பட்ட சரக்கு கப்பல் கடந்த 2ஆம் தேதி கொச்சி அருகே கடலில் மூழ்கியது. இந்த கப்பலில் 640 கண்டெய்னர்கள் இருந்ததாக கூறப்படும் நிலையில் மூழ்கிய கண்டெய்னர்கள் கேரள கடற்கரைகளில் கரை ஒதுங்கி வருகின்றன. இந்த சூழலில் கன்னியாகுமரி கடற்கரையில் கண்டெய்னரின் பல்வேறு பாகங்கள் கரை ஒதுங்கி உள்ளன.
வாணியக்குடி கடல் பகுதியில் கரை ஒதுங்கிய கண்டெய்னரை மீட்கும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று இரவு வரை கண்டெய்னரை மீட்கும் பணியில் ஈடுபட்டும் பலன் அளிக்கவில்லை. இதனையடுத்து இன்று காலை மீண்டும் மீட்பு பணியில் அதிகாரிகள் ஈடுபட உள்ளனர். கரை ஒதுங்கிய கண்டெய்னர் திறக்கும் பொழுது எவ்வித அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோடை மழையால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 80 அடியை எட்டிய நிலையில் காலிங்கராயன் மற்றும் கீழ்பவானி கால்வாய்கள் பராமரிப்பு பணிகளை விரைந்து முடிக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டின் முக்கிய விவசாய பயிரான மஞ்சள் சாகுபடியை அடுத்த மாதம் தொடங்க விவசாயிகள் திட்டமிட்டுள்ளனர். இதற்கு ஏற்ற வகையில் காலிங்கராயன் கால்வாய்க்கு வரும் 16ஆம் தேதி நீர் திறந்துவிடும் வகையில் பராமரிப்பு பணிகளை போர்க்கால அடிப்படையில் முடிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் விவசாயிகள் முறையிட்டனர். ஆனால் மஞ்சளுக்கு பருவங்கள் தாண்டி போயிட்டா மஞ்சளில் உற்பத்தி குறையும். அதனால் உடனடியாக எங்களுக்கு தூர்வாரப்பட்டு போர்க்கால அடிப்படையில் எங்களுக்கு தண்ணி 15 தண்ணி விடணும். அதேபோல் வரும் ஆகஸ்ட் 15 கீழ் பவானி கால்வாயிலும் தண்ணீர் திறக்க ஏதுவாக அணை கரைகளை விரைந்து தூர்வார வேண்டும் என்றனர். ஜூன் 16ஆம் தேதி காலிங்கராயன் அணைக்கட்டிற்கு பாசனத்துக்கு தண்ணீர் தர வேண்டிய பருவம் வருகின்றது. ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் நம்முடைய எல்பிபி பாசனத்திற்காக தண்ணீர் வருகின்ற சூழ்நிலை இருக்கின்றது. அனைத்து பணிகளையும் முடித்து தண்ணீர் வாங்குவதற்கு ஒரு ஏதுவான சூழ்நிலையை பொதுப்பணித்துறை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கூடலூரில் இருந்து உதகை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் விழும் அபாயம் உள்ளதால் அங்கு இரவு நேர பயணத்தை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சுற்றுலா பயணிகள் செல்லும் முக்கிய வழித்தடமான தவளமலை பகுதியில் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் தொடர்ந்து அங்குள்ள பாறைகள் விழும் அபாயம் உள்ளது. அங்கு நேரில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட எஸ்பி நிஷா நடுவட்டம் மற்றும் சில்வர் கிளவுட் பகுதிக்கு வரும் வாகனங்கள் தவள மலைப்பகுதி வழியாக செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஃப்ராக் ஹில் பெண்ட் பாயிண்டில் நமக்கு 1 day பிஃபோர் ஒரு லேண்ட் ஸ்லிப் ஆயிடுச்சு. டூரிஸ்ட்டுக்கும் ட்ராவலர்ஸ்க்கும் அட்வைசரியும் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்பாக இஷ்யூ பண்ணியிருக்கோம். இந்த ரோடில் எஸ்பெஷலி நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணுறதுக்காக. பிரபல சினிமா இயக்குனர் சுசீந்திரனின் உதவி இயக்குனரை கடத்தி தாக்குதல் நடத்திய வழக்கில் வழக்கறிஞர் உட்பட 3 பேரை சென்னை அரும்பாக்கம் போலீசார் கைது செய்தனர். இயக்குனர் சுசீந்திரன் தன்னிடம் உதவி இயக்குனராக பணியாற்றும் ராஜகுமரன் என்பவரை காணவில்லை என கூறி அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் ராஜகுமாரனும் மதுரையைச் சேர்ந்த பெண் ஒருவரும் காதலித்து வந்ததும் தனியார் நிறுவன உரிமையாளர் டேனியல் ராஜ் என்பவர் தன்னை காதலிக்கும்படி அப்பெண்ணுக்கு தொல்லை கொடுத்து வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து டேனியல் ராஜ் தன் காதலுக்கு இடையூறாக இருக்கும் உதவி இயக்குனர் ராஜகுமாரனை கொலை செய்ய திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து டேனியல் ராஜ் தன் நண்பர்கள் 4 பேருடன் சேர்ந்து ராஜகுமாரனை கடத்திச் சென்று சரமாரியாக தாக்கியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து 3 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவான தனியார் நிறுவன உரிமையாளர் டேனியல் ராஜ் உட்பட 6 பேரை தேடி வருகின்றனர். இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். கொரோனா பரவலை தடுக்க பொது இடங்களில் கூடும் மக்கள் முகக்கவசம் அணிவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவல் மீண்டும் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் தமிழ்நாடு அரசு கொரோனா பரவலை தடுக்க கூட்டம் கூடும் பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணிவதை சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஊக்குவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா பரவலை கண்காணித்து தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் உத்தரவிட்டுள்ளது. அதோடு சுவாச நோய் அறிகுறி, காய்ச்சல் உள்ளவர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது பாதுகாப்பானது என்றும் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகளிலேயே இருக்குமாறும் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நேற்று முழுவதும் விட்டு மழை பெய்தது. ஈரோடு மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 84 அடியை எட்டியது. பேச்சிப்பாறை அணையில் வெள்ள அபாய அளவான 42 அடிக்கு தண்ணீர் நிரம்பியுள்ள நிலையில் நாளை 43 அடியை எட்டியதும் உபரி நீர் கோதை ஆற்றில் திறந்துவிடப்படும். இதனால் களியல், திற்பரப்பு, மூவாற்றுமுகம், குழித்துறை உள்ளிட்ட கோதை ஆற்றங்கரையோர மக்களுக்கும் தாமிரபரணி ஆற்றங்கரையோர மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கோவை, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே கோயில் திருவிழாவை ஒட்டி ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற கறி விருந்து நடைபெற்றது.
தேத்தாம்பட்டி கிராமத்தில் கோட்டை கருப்பணசாமி கோயில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கரிவிருந்து நிகழ்ச்சி இரவு தொடங்கியது. இதற்காக பொதுமக்கள் நேர்த்திக்கடனுக்காக கொடுக்கப்பட்ட 500 ஆடுகளை கோட்டை கருப்பணசாமிக்கு படைத்து கமகமவென கரிவிருந்து தயாரானது. இதையடுத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக சுட சுட கரிவிருந்து அளிக்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் ஒரு ஆண்டுகளுக்குள்ள அல்லது 3 ஆண்டுக்குள்ள காவை கொடுப்பாங்க. அந்த ஒவ்வொரு முறையும் காவை கொடுக்கறது பௌர்ணமி ராத்திரி 10லிருந்து 12 மணிக்குள்ளே கொடுப்பாங்க. அதை ஞாயிற்று இனத்தினர்கள் கொடுப்பாங்க. இதில் எல்லா மதத்தினரும் கலந்துக்குவாங்க. சுற்றி இருக்கிற கிராம பொதுமக்களும் கலந்துக்குவாங்க. இந்த கோயிலில் என்னென்னா அவங்க வேண்டினபடி நடக்கும். விடிய விடிய நடைபெற்ற ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று இறைச்சியை ருசித்து சாப்பிட்டனர். சென்னையிலிருந்து புறப்படும் வந்தே பாரத் ரயில்களில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் காலை நேரத்தில் வழங்கப்படும் அசைவ உணவு நிறுத்தப்பட்டுள்ளது. இது பயணிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து நாகர்கோவில், திருநெல்வேலி, மைசூரு, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. IRCTC செயலியில் வந்தே பாரத் ரயில்களில் பயணிப்பதற்கான டிக்கெட் முன்பதிவில் 3 வேளையும் அசைவ உணவுக்கான விருப்பங்கள் பெறப்பட்டு வந்தன. இந்நிலையில் காலை நேரத்தில் அசைவ உணவை தேர்வு செய்த பயணிகளுக்கும் சைவ உணவுகளை வழங்கப்படுவதாகவும் IRCTC செயலியில் தற்போது மதியம் மற்றும் இரவுக்கு மட்டுமே அசைவ உணவுக்கான விருப்பங்கள் பெறப்படுவதாகவும் பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதே நேரத்தில் இந்த விவகாரம் குறித்து IRCTC நிர்வாகமோ அதிகாரிகளோ எந்த விளக்கமும் அளிக்க மறுப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. காலை நேரத்தில் அசைவ உணவு வழங்க மறுப்பது மட்டுமின்றி உணவின் தரமும் மிக மோசமாக உள்ளதாகவும் பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் வாணியக்குடி கடல் பகுதியில் கரை ஒதுங்கிய கண்டெய்னரை மீட்கும் முயற்சியில் 2வது நாளாக இன்று அதிகாரிகள் ஈடுபட உள்ளனர். லைபீரிய நாட்டில் பதிவு செய்யப்பட்ட சரக்கு கப்பல் கடந்த 2ஆம் தேதி கொச்சி அருகே கடலில் மூழ்கியது. இந்த கப்பலில் 640 கண்டெய்னர்கள் இருந்ததாக கூறப்படும் நிலையில் மூழ்கிய கண்டெய்னர்கள் கேரள கடற்கரைகளில் கரை ஒதுங்கி வருகின்றன. இந்த சூழலில் கன்னியாகுமரி கடற்கரையில் கண்டெய்னரின் பல்வேறு பாகங்கள் கரை ஒதுங்கி உள்ளன. வாணியக்குடி கடல் பகுதியில் கரை ஒதுங்கிய கண்டெய்னரை மீட்கும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று இரவு வரை கண்டெய்னரை மீட்கும் பணியில் ஈடுபட்டும் பலன் அளிக்கவில்லை. இதனையடுத்து இன்று காலை மீண்டும் மீட்பு பணியில் அதிகாரிகள் ஈடுபட உள்ளனர். கரை ஒதுங்கிய கண்டெய்னர் திறக்கும் பொழுது எவ்வித அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் தொடங்கியுள்ள மீன்வள திருவிழாவில் விதவிதமான உணவுகளை மக்கள் ருசித்து மகிழ்ந்தனர். சென்னை தீவுத்திடலில் மீன்வளத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மீன்வள திருவிழாவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். காலை 10 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணி வரை நடைபெறும் இந்த திருவிழா நாளை நிறைவடைகிறது. மீன்பிடி மற்றும் கடல் சார்ந்த தொழில்கள் மேற்கொள்ளும் வணிகர்கள், பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திருவிழாவில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் பெற்றோர் மற்றும் குழந்தைகள் கடல் உணவுகளை ருசித்து மகிழ்ந்தனர். சமையல் கலைஞர்கள் உணவு வகைகளின் செய்முறை விளக்கத்தையும் அளித்து வருகின்றனர். வண்ண மீன் கண்காட்சி, மீன் உணவு வகைகள், கடல் உணவு கண்காட்சியும் இதில் இடம்பெற்றுள்ளன. மகாராஷ்டிராவில் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக பொறியாளர் ஒருவரை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். தானே அருகே கல்வா பகுதியைச் சேர்ந்த பொறியாளர் ரவீந்திரவர்மா பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாகவும் போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் குறித்த ரகசிய தகவல்களை பாகிஸ்தான் உளவுத்துறைக்கு அளித்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்திய ராணுவத்தின் தொழில்நுட்ப பிரிவில் இளநிலை பொறியாளராக பணியாற்றி வரும் ரவீந்திரவர்மா தெற்கு மும்பையில் உள்ள கப்பற்படை மற்றும் நீர்மூழ்கி கப்பல் நிறுத்தப்பட்டுள்ள இடங்களுக்கு செல்வதற்கான அனுமதி பெற்றுள்ளார். அங்கு செல்போன் கொண்டு செல்ல அனுமதி இல்லாததால் வரைபடங்கள் மற்றும் குரல் பதிவு மூலம் முக்கிய தகவல்களை பாகிஸ்தானுக்கு அவர் அளித்துள்ளார். பெண்கள் பெயரில் முகநூல் மூலம் ரவீந்திரவர்மா நட்பு வட்டத்தில் கடந்த ஆண்டு சேர்ந்த பாயல் சர்மா மற்றும் இஸ்பிரித் ஆகியோர்
தாங்கள் இருவரும் இந்தியாவில் பணியாற்றுவதாகவும் திட்டம் ஒன்றுக்காக கப்பல்கள் குறித்த தகவல்கள் தேவை என்றும் தெரிவித்துள்ளனர். அவர்களின் பேச்சில் மயங்கிய ரவீந்திரவர்மா போர்க்கப்பல்கள் குறித்து முக்கிய தகவல்களை வரைபடங்கள், ஆடியோ பதிவுகள் மூலம் அவற்றை அளித்துள்ளார். அதற்கு பிரதிபலனாக இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து அவர் பணம் பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ரவீந்திரவர்மா விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பிரதமர் மோடியின் 11 ஆண்டுகால ஆட்சியில் வங்கி மோசடிகள் அதிகரித்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள ஆண்டறிக்கையில் 2024-25 நிதியாண்டில் மட்டும் நாட்டில் 1,18,500 ரூபாய் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 37% அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு 5,88,00,000 ரூபாய் என அதில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் கார்கே வெளியிட்டுள்ள பதிவில் 11 ஆண்டுகால மோடி தலைமையிலான ஆட்சியில் வங்கி மோசடிகள் 6,36,992 கோடி ரூபாய் என 416% அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின்னரும் போலி 500 ரூபாய் நோட்டுகள் 291% அதிகரித்துள்ளதாகவும் இந்த ஆண்டுதான் மிகவும் அதிகம் என்றும் கார்கே சுட்டிக்காட்டியுள்ளார். ஒடிஷாவில் லஞ்சம் வாங்கியதாக அமலாக்கத்துறை துணை இயக்குநர் சிபிஐயால் கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. புவனேஸ்வரைச் சேர்ந்த சுரங்க தொழில் செய்யும் தொழிலதிபர் மீது அந்நிய செலாவணி முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் அவரை கைது செய்யாமல் இருக்கவும், அவருக்கு சொந்தமான மருத்துவமனைக்கு சீல் வைக்காமல் இருக்கவும் அமலாக்கத்துறை துணை இயக்குநர் ஷிந்தன் ரகுவன்ஷி 5 கோடி ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த தொகையானது இடைத்தரகர் மூலம் 2 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டு முதல் தவணையாக 50 லட்சம் ரூபாய் தர முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து 20 லட்சம் ரூபாய் தருவதாக சம்மதம் தெரிவித்த தொழிலதிபர் அமலாக்கத்துறை துணை இயக்குநர் லஞ்சம் கேட்டது தொடர்பாக சிபிஐக்கு தகவல் அளித்துள்ளார். இதையடுத்து கடந்த சில வாரங்களாக ஷிந்தன் ரகுவன்ஷியை கண்காணித்து வந்த சிபிஐ அதிகாரிகள் அவர் லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக பிடித்தனர். 12 மணி நேரம் தொடர் விசாரணைக்கு பிறகு ஷிந்தன் ரகுவன்ஷியை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். ஐபிஎல் திருவிழா இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் எலிமினேட்டர் சுற்றில் குஜராத் அணிக்கு மும்பை 229 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்தது. மும்பை அணிக்கு அறிமுகமான ஜானி பேர்ஸ்டோ 22 பந்துகளில் 47 ரன்கள் விளாசினார். ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் கொடுத்த எளிதான கேட்சுகளை குஜராத் வீரர்கள் கோட்டை விட்டதும் மும்பை அணியின் ரன் குவிப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இருந்தும் பேட்டிங்கில் குஜராத் அணி அசத்தும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கேப்டன் சுப்மன் கில் 1 ரன்னில் ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்தார். சாய் சுதர்சன் அதிரடியாக 80 ரன்கள் எடுத்த போதும் வாஷிங்டன் சுந்தர், ரூதர்ஃபோர்ட் கடைசி வரை போராடியும் குஜராத் அணி 208 ரன்கள் சேர்த்து 20 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. குஜராத் வீரர்கள் அதிரடியில் மிரட்டிய போது ஜஸ்பிரீத் பும்ரா சிறப்பாக பந்து வீசி ரன் ரேட்டை கட்டுப்படுத்தியதும் குஜராத் அணியில் நட்சத்திர வீரர் பட்லர் இல்லாததும் பின்னடைவாக அமைந்தது. இந்த வெற்றியின் மூலம் 2வது தகுதி சுற்றுக்கு முன்னேறிய மும்பை அணி நாளை பஞ்சாப் அணியுடன் பல பரீட்சை நடத்த உள்ளது. ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்றில் குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் அரை சதம் விளாசியதன் மூலம் மும்பை வீரர் ரோஹித் சர்மா பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார். இந்த போட்டியில் 4 சிக்சர்களை விளாசிய அவர் ஐபிஎல் தொடரில் 300 சிக்சர்களை பறக்கவிட்ட முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். ஒட்டுமொத்த அளவில் 357 சிக்சர்களுடன் கெயில் முதலிடத்திலும் ரோஹித் 2வது இடத்திலும் உள்ளனர். மேலும் ஐபிஎல் தொடரில் 7000 ரன்களை குவித்த 2வது வீரர் என்ற சாதனையை ரோஹித் சர்மா வசப்படுத்தியுள்ளார். விராட் கோலி 8618 ரன்களுடன் முதலிடத்தில் தொடர்கிறார். குமரிக்கடல் பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசி வருவதாலும் அலைகள் ஆக்ரோஷத்துடன் பல அடி உயரம் எழும்பி வருகின்றன. இதனால் கீழமணக்குடி, மேலமணக்குடி, கோவளம் பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று 7வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. அதேபோல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இரவு முழுவதும் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் அரசு மற்றும் தனியார் ரப்பர் தோட்டங்களில் ரப்பர் பால் வெட்டும் தொழில் இன்று 8வது நாளாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் காளிகேசம், கீரிப்பாறை, வாளையத்து வயல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது.
சமையல் எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் இறக்குமதி வரியை 10% அளவுக்கு ஒன்றிய அரசு குறைத்துள்ளது. பாமாயில், சோயா எண்ணெய் மற்றும் சூரியகாந்தி எண்ணெய் ஆகியவற்றின் விலை கடுமையாக அதிகரித்து வருகிறது. பாமாயில் விலை 34%, சோயா எண்ணெய் விலை 18%, சூரியகாந்தி எண்ணெய் 30% அதிகரித்துள்ளது. கடுகு எண்ணெய் விலை 25% அளவுக்கு உயர்ந்துள்ளது. சாமானிய மக்களை கடுமையாக பாதிக்கும் வகையில் சமையல் எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரிப்பதை கட்டுப்படுத்த ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் இறக்குமதி செய்யப்படும் சமையல் எண்ணெய்க்கான கலால் வரியை 10% குறைத்துள்ள ஒன்றிய அரசு வரி குறைப்பு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அறிவித்துள்ளது. தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழையால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளது. தற்போது அணையின் நீர்மட்டம் 6125 கனஅடியாக உள்ளது. குறிப்பாக 6 நாட்களில் 15 அடிக்கு மேல் நீர்மட்டம் உயர்ந்து 129.85 அடியாக உள்ளது. இதனால் முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு திறக்கப்படும் தண்ணீர் திறப்பு 1400 கனஅடியாக அதிகரித்துள்ளது. முன்னதாக விவசாயத்திற்கு திறக்கப்படும் தண்ணீர் கடந்த ஏப்ரல் முதல் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கி தீவிரமடைந்ததால் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளித்துள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் 6 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இப்பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் 106 கல்லூரிகளில் பிகாம் மாணவர்களுக்கான இண்டஸ்ட்ரியல் லா எனும் தேர்வு கடந்த மே 27ஆம் தேதி நடைபெற இருந்தது. அப்போது வினாத்தாள்கள் கசிந்ததாக தகவல்கள் வெளியான நிலையில் பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டாளர் பிகாம் இண்டஸ்ட்ரியல் லா தேர்வை ஒத்திவைத்தார். ஒத்திவைக்கப்பட்ட அந்த தேர்வு நேற்று காலை 10 மணிக்கு நடைபெற்றது. இந்நிலையில் வினாத்தாள் கசிந்த விவகாரம் குறித்து பல்கலைக்கழக நிர்வாகிகள் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வந்த நிலையில் பல்கலைக்கழக பதிவாளர் சாக்ரட்டிஸ் நெல்லை பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து போலீசார் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.